அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். நான் உங்கள் தையல் பழகு சர்வ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மேக்ஸி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸில் மேக்ஸி கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒரு சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங் கவுன் நம்ம வந்து லாங் ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல் கவுனாக ஸ்டிச் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். நம்முடைய நேரடியாக நம்ம உடம்பளவிலிருந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து அளந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹவு டு டேக் பாடி மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் ஃப்ராக் கட்டிங். அதாவது ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீட்டில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து அளவு ஃப்ராக் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறதுல நேரடியாக நம்ம உடம்பு அளவு வச்சு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். உடம்பு அளவு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இப்போ இன்னைக்கு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது பாடி மெஷர்மெண்ட். நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டை அளந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ராக் வந்து கட் பண்ண முடியும். பேட்டர்ன் ட்ரா பண்ணி யோக் பார்ட் வந்து கட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை அளந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட் அளந்து எடுக்கிறதுக்கு டேப்பை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. டேப்பை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு நீங்களாக எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ராக் கட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பாடி மெஷர்மெண்ட் எப்படி அளந்து எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் டேப்பு பிடிச்சிக்கோங்க. பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. ரைட் ஹேண்டில் டேப்பை வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளுடைய அப்பர் பாடி மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து அளந்து எடுக்கணும். ஒரு பிளவுஸ் கட் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ராக் கட்டிங் போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பர் பாடி மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டேப்பை ஆம்கோலுக்கு கீழே நம்மளுடைய 2 கையை தூக்கினா ஆம்கோல் எங்கே ஃபினிஷ் ஆகும் இல்லையா, அந்த ஆம்கோல் ஷேப், இந்த ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துல தான் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கணும். நம்மளுடைய செஸ்ட்டுக்கு மேலே அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். இதுதான் வந்து நம்மளுடைய உடம்பு அளவு தான் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி டேப்பை கொண்டு போயிட்டு ஆம்கோலுக்கு கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஃபிங்கர் உள்ளே விட்டுக்கோங்க. 1 ஃபிங்கர் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதுதான் உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ். அப்படி எனக்கு அளந்து எடுக்கையில் 28, இதுதான் வந்து என்னுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ். இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய உடம்பு அளவு. எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி, ஃப்ராக் ஸ்டிச் பண்ணாலும் சரி, இதுதான் வந்து எனக்கு பாடி மெஷர்மெண்ட். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 1 ஃபிங்கர் உள்ளே விட்டுட்டு தான் நம்ம அளந்து எடுக்கணும். கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும், ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம அளந்து எடுக்க வேண்டியது டாப்புடைய உயரம். நம்ம ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய ஹிப்பு வரைக்கும் எடுக்கணும். இதை இடுப்பு உயரம்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? டாப்புடைய உயரம், அதாவது சட்டை. நம்ம டாப்பு தானே மேலே ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம மேலே ஸ்டிச் பண்ணுறது வந்து யோக் பார்ட், கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட். ஸோ யோக்குடைய ஹைட் வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஷோல்டர்லேருந்து நம்ம ஹிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த ஃப்ராக்கில் எவ்வளோ ஹைட் வச்சுக்கணும் அதே ஹைட் தான் எனக்கு ஹிப்புக்கு வரும். ஸோ வந்து ஃப்ராக்குங்கிறது இந்த மாதிரி பெரிய லாங் கவுனாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஹிப்பு முடிகிற இடத்துக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன். அப்படி எனக்கு ஹிப்பு பெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ உங்களுக்கு பெண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 14 இன்ச்சஸ் வருது. ஸோ இதுதான் என்னுடைய சட்டையுடைய, அதாவது ஃப்ராக்குடைய ஹைட் வந்து இதுதான். இடுப்புடைய உயரம் 14 இன்ச்சஸ். இது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணுறப்போ பேட்டர்ன் போடணும். லைனிங் கிளாத்தில் கட் பண்ணுறப்போ 1 இன்ச் கூட்டிக்கணும். இப்போ வந்து 14 இன்ச் வந்து என்னுடைய டாப்புடைய உயரம். ஃபினிஷிங்கில் எனக்கு 14 தான் வரணும். இதுக்கு வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே இந்த ஸ்கர்ட் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும். சேர்த்து தான் 1 இன்ச் நம்ம எடுக்கணும் கட் பண்ணுறப்போ. ஸோ வந்து கட்டிங்கெல்லாம் நான் அடுத்த கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து சட்டையுடைய ஹைட் வந்து 14 இன்ச். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அளந்து எடுக்கணும், உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அளந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹைட்டு சப்போஸ் நிறையா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 16 இன்ச் கூட வரும்.
14, 15, 16 இந்த 3 ஹைட்ல வந்து ஏதோ ஒரு அளவு வந்து கரெக்டா வரும். எல்லாத்துக்குமே நார்மலா வந்து 15 வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 14 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அளந்து எடுக்க வேண்டியது இடுப்பு சுற்றளவு. சட்டையுடைய உயரம் நம்ம எங்க அளந்து எடுத்துக்கிட்டோமோ அங்கதான் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு அளந்து எடுக்கணும். ஸோ நான் சட்டையுடைய உயரம் வந்து இந்த இடத்துல அளந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துல இன்ச் டேப்பை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறேன். ஹிப்பு கிட்ட கொண்டு போயிட்டு ஒன் ஃபிங்கர் உள்ள விட்டுக்கோங்க. ரொம்ப மேலேயும் எடுக்க வேண்டாம். உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். அப்படி எனக்கு அளந்து எடுக்கல, எனக்கு வந்து 25 இன்ச்சஸ் வந்தது. 25 இதுதான் வந்து இடுப்பு சுற்றளவு, என்னுடைய ஹிப் மெஷர்மெண்ட். இதை வந்து அளந்து எடுத்துக்கணும். ஹிப்புடைய சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு அளந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். நம்மளுடைய அப்பர் பாடி மெஷர்மெண்ட் ஆம்கோலுக்கு கீழே எடுக்கணும். செகண்ட் வந்து நம்ம டாப்புடைய உயரம் அளந்து எடுத்துக்கணும், மேல இருந்து கீழே வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம அளந்து எடுத்துக்கணும். தேர்டு வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா நம்மளுடைய ஹைட், ஃபுல் ஹைட் எடுத்துக்கணும். ஷோல்டர்ல இருந்து தரையை தொடுற வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும். மேலே ஷோல்டர்ல இன்ச் டேப்பு பிடிச்சிட்டு நீங்க கண்ணாடியை பார்த்துவீங்க, ஃபுல் ஹைட் எடுத்துக்கலாம். நீங்க வந்து மிரரை பார்த்துக்கோங்க. மிரர் பார்க்கையில உங்களுக்கு ஃபுல் ஹைட்டு வந்து மிரர்ல தெரியும். ஸோ அந்த அளவை நீங்க ஈஸியா வந்து நோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஹெல்ப்புக்கு ஆள் வச்சு அதாச்சும் கூட வச்சு கூட நீங்க அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு தரையை தொடுற அளவு வந்து 54 இன்ச்சஸ் வருது, 54 இன்ச்சஸ். அதுதான் வந்து என்னுடைய ஃபுல் ஃப்ராக்குடைய ஹைட். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக்கையும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். கீழே வந்து தரையை தொடுற அளவுக்கு, கொலுசுக்கு கீழே வரைக்கும் நம்ம ஃபுல்லோர டச் ஆகும் இல்லையா, அதை வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும். ஃபுல் ஹைட் அளந்து எடுத்துக்கணும். ஸோ என்னுடைய இது வந்து 55 இன்ச்சஸ், அதை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடிஷ்னலாக கூட இன்க்ளூட் பண்ண வேண்டிய அளவுகள் வந்து கையுடைய உயரமும் ஸ்லீவுடைய ஹைட்டும் ஸ்லீவுடைய சுற்றளவும் நம்ம அளந்து எடுக்கணும். ஓகேங்களா? அடிக்கை சுற்றளவு, ஸ்லீவுடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கே தான் நம்ம சுற்றளவு அளந்து எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸ்லீவுடைய ஹைட்டை அளந்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து நார்மல் ஸ்லீவ் வைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நார்மல் ஸ்லீவ் ஹைட் வந்து நான் 7 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். என்னுடையது வந்து 6 இன்ச். நார்மல் ஸ்லீவுடைய ஹைட் வந்து எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் வரும். அந்த 6 இன்ச்சஸ் கிட்ட தான் நான் வந்து சுற்றளவை அளந்து எடுக்கணும். இந்த மாதிரி டேப்பை பிடிச்சிட்டு டேப்பை பிடிச்சிட்டு இந்த இடத்துல அளந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ வருதோ அதுதான் என்னுடைய சுற்றளவு. அப்படி எனக்கு அளந்து எடுக்கல 8 இன்ச்சஸ் வருது. நார்மல் ஸ்லீவுடைய சுற்றளவு வந்து 8 இன்ச்சஸ். பாருங்க, நார்மல் ஸ்லீவுடைய ஹைட் வந்து 8 இன்ச்சஸ். அதை வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா, எல்போ ஸ்லீவுங்கிறது நம்முடைய கையை வந்து இந்த மாதிரி மடக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல இந்த மடிப்பு பகுதி கிட்ட அளந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிப்பு பகுதி கிட்ட அளந்து எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து இந்த மடிக்கிறது இடம் தெரியும் இல்லையா, இது வரைக்கும் அளந்து எடுக்கல 10 இன்ச்சஸ் வருது. இதுதான் வந்து என்னுடைய எல்போ கை. இந்த இடத்துல தான் நம்ம சுற்றளவு அளக்கணும். நார்மல் ஸ்லீவ் இருக்கிற இடத்துல எடுத்த மாதிரி இதுக்கு எடுக்கக்கூடாது. நம்ம எங்க ஹைட் எடுக்கிறோமோ அந்த இடத்துல சுற்றளவு எடுத்துக்கணும். ஸோ அப்படி எனக்கு அளந்து எடுக்கல 8 இன்ச்சஸ் வருது. இதுதான் வந்து எனக்கு எல்போ ஹைட், அதாவது 10 இன்ச்சஸ் வந்து உயரம் வருது, சுற்றளவு வந்து 8 இன்ச்சஸ் வருது. இதெல்லாமே தான் நம்ம நேரடியாக நம்மளுடைய உடம்பு அளவுகள் இருந்து அளந்து எடுத்துக்க வேண்டிய அளவுகள். முக்கியமாக பாடி மெஷர்மெண்ட், அப்பர் பாடி மெஷர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சட்டையுடைய ஹைட், அதாவது டாப்புடைய ஹைட் எடுத்துக்கணும். டாப்புடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கே இடுப்பு சுற்றளவு அளந்து எடுத்துக்கணும். அதாவது இடுப்பு உயரமும் இடுப்பு சுற்றளவு அளந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஃபுல் ஃப்ராக்குடைய ஹைட் அளந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கையுடைய உயரம், கையுடைய சுற்றளவு. நம்ம எல்போ கை வைக்கிறோமா இல்லை நார்மல் கை வைக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம சுற்றளவு அளந்து எடுத்துக்கணும்.
ஓகேங்களா. இதெல்லாம் தான் அளந்தெடுக்க வேண்டியது. மீதி எல்லா அளவுகளுமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த அளவுகள் வச்சு நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மற்ற ஷோல்டர் அகலம், ஆம்கோல் சுற்றளவு, ஆம்கோல் உயரம், பாடியுடைய அகலம் இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணி நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலாங்கிறது அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த கிளாஸ்ல வந்து நீங்களும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அடுத்த வகுப்புகள் இருக்கிறத பார்த்து நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீதி வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல்.